சோ கன்னி ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க காதலர்களுக்கு? பொதுவா கன்னி வந்து பாத்தீங்கன்னா, மத்தவங்க யோசிக்காத மாரி ஒரு கிஃப்ட் குடுக்கும். யோசிக்காத மாரி ஒரு கிஃப்ட் குடுக்கணும். பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்? வேலண்டைன்ஸ் டேன்னா, அழகா வந்து ஒரு ரோஸ் வாங்கி குடுப்போம். இல்லன்னா ஒரு அட்ராக்டிவான கிஃப்ட் வாங்கி குடுப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கன்னி ராசி பையன் என்ன பண்ணுவான்? அந்த பொண்ணுக்கு எது தேவை? அத கிஃப்ட்டா குடுப்பான். அந்த பொண்ணு இப்ப எதனோட டிமாண்ட்ல இருக்கு? இப்ப உதாரணத்துக்கு படிக்கிற பொண்ணு, இப்ப கோச்சிங் ஐஏஎஸ் கோச்சிங் மாரி போதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்க பிரசன்ட் பண்ணுவான். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு எது தேவை அப்படின்னு பார்த்து குடுக்கக்கூடிய பையனா இருப்பான் கன்னிராசி பையன் அப்படின்லாம். என்னோட சந்தோஷம் முக்கியம் இல்ல. என்னோட பார்ட்னரோட சந்தோஷம் முக்கியம். ஆ நான் உன்ன வந்து பாத்தீங்கன்னா, சோல்மேட்டாவே நெனைக்கிறேன். இப்ப நான் யூ ஆர் ஆல்மோஸ்ட் மை வைஃப் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். யூ ஆர் ஆல்மோஸ்ட் மை ஹஸ்பண்ட் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். அப்ப அவங்களுக்கு எது தேவையோ, எது குடுத்தா நல்லதோ அத குடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ம். சோ கன்னி ராசிக்குள்ள இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, சில நேரங்கள்ல கன்னி ராசிக்குமே டாமினேட்டிங் நெறைய விஷயங்கள டாமினேட் பண்ணுவாங்க. பார்ட்னர் கூட டாமினேட்டிங் இது இருக்கும். 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வராது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பார்ட்னர செலக்ட் பண்ணிட்டா அவங்க லைஃப்ல எப்படி லைஃப்ப மூவ் பண்ணுவாங்க? இல்லம்மா ஆக்சுவலி என்னன்னா, கன்னி ராசி வந்து ரொம்ப அதிகப்படியான இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால, இவங்க டாமினேட் பண்ண மாட்டாங்கம்மா. இவங்கள பார்ட்னரால புரிஞ்சுக்க முடியாது. பார்ட்னர்ஸால இவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னே தெரியலையே நம்பளுக்கு, அப்படின்ற மாரி இருக்கும். நெறைய நேரம் அமைதியா இருப்பாங்க. பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாரி எப்பயுமே ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருப்பாங்க. வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருந்துட்டே இருக்கும். 20 வருஷம் கழிச்சு நம்ம குடும்பத்துக்கு என்ன பண்ணணும்? இப்பயே பிளான் பண்ணுவாங்க. ஆல்வேஸ் அலர்ட். இப்ப இந்த ஆல்வேஸ் அலர்ட்டா இருக்கிறது நெறைய பேருக்கு என்ன யோசிப்பாங்க அப்டின்னா, லவ் பண்ற ஒரு பையன் லவ் பண்ணிட்டான். நானும் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு என்ன பண்ணணும்? எனக்கு என்ன பண்ணணும்? பின்னாடி வேலை எப்படி பண்ணணும்? வீடு கட்டணும். இப்படின்னு அவன் யோசிச்சுட்டே இருக்கான். எனக்கு நெறைய அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றான். என் கூட அவன் நெறைய என்ஜாய் பண்ண மாட்டேன்றான். இப்படி இதுப்பட்ட கம்ப்ளைண்ட் தான் வருமே தவிர, ஆ இவங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப பொறுப்பான பெர்சனாலிட்டீஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே கன்னிக்கு ஒரு சேலஞ்சஸ் இருந்துட்டே இருக்கும். சேலஞ்சஸ் இருந்துட்டே இருக்காங்க அப்படின்னா, பெரிய லெவல்ல வந்துருவாங்க கன்னி. ஒரு தனித்துவம் அப்படின்றது கன்னிக்கு உண்டுமா. ஒரு கன்னிராசி பொண்ணு நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு கோலம் போடுதுன்னா கூட மத்தவங்கள விட யூனிக்கா இருக்கும். டிஃபரெண்டா இருக்கும். சோ எது செஞ்சாலும் அவங்க பண்றது டிஃபரெண்டா டிஃபரெண்டா இருக்கும். கிரியேட்டிவிட்டிமா. கிரியேட்டிவிட்டி புதுசு புதுசா நம்ம யோசிக்காத அளவுக்கு அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே. ஒரு கோலம் சிம்பிளா அவங்களுக்கு கோலமே போட தெரியாது. நீ ரங்கோலி போட விட்டா எத்தன ரங்கோலி ரொம்ப அழகா போடும் பொண்ணு. ஒரு சாம்பார் செய்ய விட்டா புதுசா ஒரு சாம்பார் செய்வேன். அந்த சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாரி எல்லாத்துலயுமே நான் புதுமைய புகுத்துவேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி கன்னி ராசி. அப்படின்னு சொல்லலாம்.